சார் நான் வந்து இப்போ 16 வயதில் முடிஞ்ச 76 சம்திங் ஏதோ ரிலீஸ் அது 76 ரிலீஸு. அதுக்கப்புறம் 78 79 கிளம்பினேன். 79 இங்கே கிளம்பி வந்துட்டேன். 80s எல்லாம் இங்கே வந்துட்டேன். பட் நான் வந்து ஆக்சுவலாக எல்லாமே ஃபைனல் இயர் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன். எனக்கு சினிமா ஆர்வம். எங்கள் அப்பாவுக்கு சினிமானாவே பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு சினிமா ஆர்வம். அது விடுங்க, அவன் எதோ ஆசைப்பட்றான் போட்டு வந்துடுவான்னு நான் 79 இங்கே வந்தேன். இங்கே வந்தால் யாரையும் தெரியாது. பட் ஒன்று எனக்கு வந்து இவர் கேஆர்ஜி அவருடைய ஆஃபீஸ் தெரியும். அதை மட்டும் கேட்டு வந்துட்டேன். அங்கே வந்து கேட்டால் அங்கே ஏப்பா ஏதாவது சந்தர்ப்பம் வந்தால் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னாரு அவர். அந்த டைமில் வந்து 16 வயதில் முடிஞ்சு சிகப்புராவுக்கு முடிஞ்சு அது வரைக்கும் நாங்களாம் ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன சின்ன டைரக்டர்கிட்ட காப்பி ரைட்டரை போய் சேர்ந்தேன். அப்போ நீங்கள் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் வச்சுக்கோங்க அசிஸ்டண்ட்டாக. ஏன்னா ரைட்டர்ஸ் எழுதி அனுப்புறது, லிரிக் ரைட்டர் அனுப்புறதெல்லாம் நம்ம காப்பி எடுக்கணும்ல. இந்த காப்பி எடுக்கிறதுல ஒன்று கற்றுக்கிட்டோம். ஒரு ஸ்கிரிப்ட் இப்படி தான் எழுதணும். அப்போ படித்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா. அப்போ அவன் பார்த்தான், இவள் பேசினாள், ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதுங்கிறது ஒரு ஐடியாஸ். ஒரு 5-6 பேர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக காப்பி ரைட்டராக இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் அசம்பிள் ஆகிற இடம் வந்து தேனாம்பேட்டை சிக்னல், இந்த 92C. கவுண்டமணி, செந்தில், இளையராஜா, பாரதி ராஜா, பாக்யராஜ், சுந்தரராஜன், ராமராஜ், வெள்ள சுப்பையா, கருப்பு சுப்பையா, ராமராஜ், அங்கே இருந்து வந்தவங்க எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. கரெக்ட். அங்கே தான் எல்லாம் தங்கியிருந்தாங்க. அங்கே வந்து சினிமாக்காரங்க பூரா அசம்பிள் ஆகிற இடம். அப்புறம் எல்லோரும் மீட் பண்ணுற இடம் பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட. அந்த ரோட்டு கடையில் நின்று எல்லாம் பேசிட்டு இப்படி பழக்கமாகிட்டு இருக்கும் பொழுது லலிதான்னு ஒரு படம், வலம்புரி சோமநாதன் தான் டைரக்டர், கிர்னார் ஃபிலிம்ஸ். ஆமாம், எஸ்என்எஸ் திருமால் வந்து அந்த படம் வாங்குறாரு, கோயம்புத்தூர் பேசியிருக்காரு. அப்போ அவர் சொல்லி அவர்கிட்ட காப்பி ரைட்டராக போனேன். வலம்புரி சோமநாதன். ஆமாம், அவர்கிட்ட காப்பி ரைட்டர். இதே நம்ம டைரக்டர்ஸ் காலனி தான் அவங்க ஆஃபீஸ் இருந்தது. அப்புறம் அங்கே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து பாக்யராஜ் சுவர்லாட்சத்திரம் ஆரம்பிக்க போகிறார். அப்போ கோபி என்ன கரெக்டாக கூப்பிட்டு, ஏன்னா என்ன தெரியுமல்ல, அதனால் இவன் தான் ரொம்ப நம்மகிட்ட கேட்டு கூப்பிட்டு, பாக்யராஜ் உங்கள் அசிஸ்டன்ட் நீங்கள் சைடு வச்சுக்கோங்க, என் சைடு தான் மோகனை வச்சுக்கோங்கன்னு ஒர்க் பண்ணேன். சுவர்லாட்சத்திரம். ஸோ பாக்யராஜ் ஒர்க் பண்ணி. ஆமாம், அது மௌன கீதங்கள். மௌன கீதங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது ஆரம்பிக்கு முன்னாடி தான் எங்கள் அக்கா வீட்டுக்கார் ஜான் அமிர்தராஜ், ஏக் காவுமே ஏ கிசான், ஜான் தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அங்கே கோயம்புத்தூரில். அவர் சினிமா ஆர்வம். நான் சினிமாவில் இருக்கிறதுனால எங்கள் அக்காவை அவர் கட்டிட்டு வந்ததுனால இப்போ பாக்யராஜ் கிட்ட நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். பண்ணி விட்டது தான் தப்பாக போச்சு. அவர் பாக்யராஜ் போட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதில் இன்னொரு ரீசன் இருக்குது. பாக்யராஜ் அழகாக சொன்னார் அப்போ, மோகன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு தாயா, 2 கடலை அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த டைமில் என்னென்னா மௌன கீதங்கள் முடிச்சுட்டு பாக்யராஜ் சாருடைய கோ டைரக்டர் கோகுலகிருஷ்ணா. ஆமாம், அவரை வச்சு கோபி அண்ணன் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, இண்டிவிஜுவலாக டைரக்ஷன். அது அர்ச்சனை பூக்கள். அப்போ என்னோடய ஒர்க்கு என்னோடய இதெல்லாம் பார்த்துட்டு கோகுலகிருஷ்ணன் என்ன பண்ணார், மோகன் எங்கூட வந்துறியா அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய கோ டைரக்டராக போனேன். அது அர்ச்சனை பூக்கள் ஒர்க் பண்ணேன். இந்த அர்ச்சனை பூக்கள் முடியும் போது கரெக்டாக ஆர் சுந்தரராஜ பயணங்கள் முடி ஸ்டார்ட் பண்ணுறது. சூப்பர். எனக்கு அங்கேயே பழக்கம். அங்கே என்ன சொல்லுவோம்னா, இப்போ நீ டைரக்டராக நான் அசிஸ்டண்ட்டு, நான் டைரக்டராக நீ அசிஸ்டன்ட், அப்படி அந்த அளவுக்கு பழக்கம். அப்போது கூப்பிட்டு பயணங்கள் முடியலேருந்து அவரோட ஒட்டுனது ஒரு 25-26 படத்துக்கு நான் தான் ஒரு கோ டைரக்டர். அப்படியே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். எப்படி இருந்தது அந்த பயணம்? அது சூப்பர் சார். அதாவது ஒரு சினிமாங்கிறது ஒரு டைமில் வந்து ஒன்லி வடபழனி சுற்றி தான் இருந்தது. ஃப்ளோர்களில் தான் நடக்கும் ஷூட்டிங். அவுட்டோர் ஏதோ சாங்குக்கு போவாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி சாங்குக்கு ஊட்டி வருவாங்க, கொடைக்கானல் போவாங்க, புரட்சி தலைவரில் காஷ்மீர் போவார், இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு படம் பூராமே வெளியே வந்து ஆஃப்டர் பாரதி ராஜா தான். அவர் தான் நான் அறிமுகம் பண்ணது. ஃபுல்லாக அவுட்டோர்லேயே படம் எடுக்கிறது. அப்போ அந்த பீரியடில் நாங்கள் வந்ததுனால ஒரே இடத்துல அடைஞ்சிக்காமல் பல ஊர்களை பார்த்தோம், பல மக்களை சந்தித்தோம், பல மக்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தோம். இது ஒரு பெரிய அனுபவம். அது ஒரு சினிமா துறையில் இருந்தாலும் இப்போ மதுரைக்கு போனால் எப்படி இருப்பாங்க, திருநெல்வேலி பக்கம் போனால் எப்படி இருப்பான், ஊட்டி போனால் எப்படி இருப்பான், ஹைதராபாத் போனால் எப்படி இருப்பான்னு அந்த பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஸ்பீச்சு, அவங்களுடைய நடை உடை பாவனைகள் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டோம். ஏன்னா நாளைக்கு எதாவது ஸ்கிரிப்ட் எழுதும்போது யூஸ் ஆகுங்க. ஸோ நல்ல அனுபவம் அது. அதாவது பலதரப்பட்ட மக்களுடைய
சந்திப்பு கிடச்சிது. பல சைட் சீயிங் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அப்புறம் நிறைய அனுபவம்னு பார்க்கும்போது நிறைய நடிகர்களுடைய சந்திப்பு. நம்ம அவங்கள வச்சு படம் பண்ணுறோமோ இல்லையோ, இப்போ நானே அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் அவங்களையெல்லாம் மீட் பண்ணிக்கேன். நீங்கள் எல்லாம் ப்ரொடியூசரு. இப்போ இதில் என்ன விசேஷம், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டரு, நானும் ப்ரொடியூசரு, டைரக்டர், ஆக்டர். ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிட்டோம். ஆனால் ஒன்றும் சார், அந்த துறையில் எதையாவது ஒன்று செஞ்சுட்டோம் இன்றைய வரைக்கும் நம்ம இருக்கோம். உண்மைதான். அது வந்து காடு கிஃப்ட். எப்படின்னா அந்த துறையை விட்டு நம்ம வெளியே வரல, இன்னொரு பிஸ்னஸுக்கு போகிறதோ அதெல்லாம் பண்ணல. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு உண்மையில். அவரோட பணியாற்றும் போது ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் விஜயகாந்த், இன்னொரு பக்கம் மோகன், இப்படி பலரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. இந்த நட்சத்திரங்களோடு உங்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது அப்போ? இப்போ மோகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பயணங்கள் முடிந்த பழக்கம்னால வாடாப்போட ஃப்ரெண்டு தான். ஓ மோகன், டே மோகன், அவன் என்ன கூப்பிட, நான் அவனை டே மோகன், அப்படி தான் பழக்கம். நான் படம் பண்ணிட்டு சுந்தரா சாருக்கு ஒரு 2 படம் கமிட் ஆன, 2 படம் அட் அ டைம் போயிட்டுருக்கு. அப்போது இன்னொரு ப்ரொடியூசர், கோயம்புத்தூர் ப்ரொடியூசர் வந்தார். அவர்கிட்ட சுந்தரா சார் சொன்னார், நான் பண்ண முடியாதுண்ணே, மோகனை வச்சு பண்ணுங்க, நல்லா பண்ணுவான் அப்படின்னா. அப்படி அவரே வாங்கி கொடுத்த சான்ஸ் தான் இது ஒருத்தர் இருக்குது. ஓஹோ. அப்போ நான் மோகன்கிட்ட போய், நான் படம் பண்ணுறேன்டா, நீ தான்டா ஹீரோ அப்படின்னேன். அப்படியே என்னடா லைன் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன லைனு என்னோடய லவ் மேட்ரு பேஸ் பண்ணி உங்கள் கதையாகிட்டீங்க. டோட்டலாக லவ்வாக இருக்குடா, வேறு ஏதாவது வேறு மாதிரி. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹீரோயின் கதை சொன்னால் ஓகேங்கிறான். இப்போ நடித்தா நல்லா போச்சு அந்த படம். இது ஒருத்தர் நல்லா போச்சு. உங்களுடைய திரை வாழ்க்கையில் ரஜினிகாந்தோட இணைஞ்சு அப்புறம் நீங்கள் வந்து பல படங்கள் நடிச்சிங்க. முதல்ல உதவி இயக்குனராக இருந்தபோது அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம் ரஜினியோட இருந்தது அவங்களுக்கு? ராஜாதி ராஜா பண்ணும்பொழுது பழக்கம்லாம் இருக்குது. ரஜினி சார்லாம் ஸ்பாட்டில் பார்க்குறது தான், அப்புறம் வீட்டிலலாம் போய் பார்க்க முடியாது அவரை. பட் இது நான் நடிக்க வந்ததுக்கு காரணம் வந்து, அதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கும் பொழுதே வந்து இவர் நம்ம கலைப்புலி தானு சார் வந்து சிறைச்சாலைன்னு ஒரு படம், மோகன்லால் மலையாளம் டு தமிழ் டப் பண்ணுறாங்க. அந்த டப்பிங் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறது தானு சார். அப்போ அதில் ஸ்ரீனிவாஸ் கேரக்டருக்கு ஒரு வாய்ஸ் தரணும். அப்போது ஆர் சுந்தர சார் நடிக்க வந்துட்டார். அவர் வாய்ஸ் கேட்டிருக்காரு, யார், தானு சார். சுந்தரா சார் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைங்க வாய்ஸ் தெரிஞ்சிடும், பட் இந்த கேரக்டருக்கு அனுபவம் நல்லா பேசுவான் அப்படின்னா. அப்படியான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போது ஃபோன் பண்ணும்போது ஃபோன் ஒர்க் ஆகலை. அப்புறம் மேனேஜர் வந்தார், சார் உங்களை பார்க்கும். சரி சரி, நான் என்ன நினச்ச, ஒரு வேளை அடுத்த படம் ஏதோ டைரக்ஷன் கொடுக்குறத போனேன். என்னப்பா எத்தனை தடவை ஃபோனை எடு, அவுட் ஆஃப் ஆர்டர்னு வருதுங்க, பில்லு கட்டினா தான் ஒர்க் பண்ணும். சிரிச்சார். சரி என்ன சொல்லுங்கள், இல்லை லேட்டாகி போச்சு, நாளைக்கு கட்டிடு. சரி இப்போ சிறைச்சான்னு ஒரு படம். ஆமாம், பேனரில் ஜெமினி கிட்டலாம் பார்த்தேங்க, பெருசாச்சு. அதில் ஒரு கேரக்டர் நீ டப்பிங் பேச. நான் டப்பிங் பேசணும்னு யார் சார் சொன்னது, உங்கள் டைரக்டர் தான் ஏன் சொன்னார். அப்படியே அப்படின்னு. சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ எப்படி நம்ம அசிஸ்டண்ட் ஆகும்போது சின்ன சின்ன வாய்ஸ்க்கு பிட்டு வாய்ஸ் எல்லாம் நம்மளே பேசிடுவோம். ஸோ அப்போ ரைட் ஓகே நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு வந்து அப்போ கேசட், விஹெச்எஸ் கேசட் தானே, நான் கேசட் தர்றேன், அந்த கேரக்டர் எப்படின்னு பார்த்துக்கங்கன்னாரு தானு சார். பக்கத்தில் யார் தமிழ் ரைட்டர் யாருன்னா அறிவுமதி, அவர் தான் அந்த படத்துக்கு. ஆமாம். சரி நான் பார்க்கலன்ட்டேன். நான் நேராக தேட்டரில் வந்து மறுநாள் போனேன். 9 மணிக்கு ஆரம்பித்தேன் சார். 1 மணிக்குள்ளே அந்த கேரக்டர் பூரா பேசி முடிச்சிட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, இது பூரா சீரியஸாக இருக்குது, நீங்கள் அது ஒரு காமெடியாக பேசணும் அப்படின்னு. அப்போ எனக்கு தோணுது அந்த கொங்கு தமிழ், அதை எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் ரசிப்பான்னு எடுத்து விட்டேன். சிறைச்சாலை படம் ரிலீஸ் அப்போ போய் தேவி தேட்டர் ரிலீஸு, நானும் தானு சார் எல்லாம் போய் பின்னாடி கடைசி ரோல் நிற்கிறோம். அப்போ என் வாய்ஸுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வருது, யார் அது கவுண்டமணி மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கோம் போல் இருக்கு அப்படிங்கிற. அப்போ தானு சார் தட்டுறாரு, பார்த்தியா வாய்ஸ். செகண்டு டெல்லி டைரின்னு ஒரு படம், அதில் ராஜன் பி தேவ் பேச சொன்னார். அது எகிரிடுச்சு. பிறந்தது திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குன்னா அப்படின்லாம் பேசியிருப்பேன். அது பயங்கரமாக எகிரிடுச்சு. அது முடித்ததுக்கப்புறம் இவர் கலைப்புலி தானு வந்து சபாபதியை வச்சுக்கிட்டு படம் பண்ணுறாரு, விஐபி பிரபுதேவா. அது கொஞ்சம் டிஸ்கஸில் உட்கார சொன்னார், கொஞ்சம் காமெடி சைடு அது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் சைடு உட்காருங்கன்னா போய் உட்காந்து எல்லாம் பேசும்பொழுது நான் சொன்னேன், அந்த சைடு ஓகே சார், நம்ம வந்து அனுபவம் கேர் சைடு ஏதாவது ஒரு டிரைவர் மாதிரி பிஏ மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுட்டா காமெடி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா. நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னா சபாபதி. சரி எப்படி வைக்கலாங்கும் போது எனக்கு என் ஃப்ரெண்டுடைய அப்பா ஞாபகம் வந்தது. என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து எங்கள் அந்த ஸ்கூலு
மில் ஓனருடைய டிரைவர் அவர். அந்த டிரைவர் இருக்கும் பொழுது அந்த இந்த மில் ஓனருடைய சன்னு அவர் தான் ஸ்கூலுக்கு விட்டு போகணும் காரில். அப்போ இவர் எப்படி தெரியுங்களா பேசுவார் அந்த பையனை, தம்பி நேரமாச்சு புறப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமல்ல அப்பார். இதெல்லாம் கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். கேட்டுட்டு சரி இது நல்ல ஒரு டைப்பாக இருக்கான்னு. இப்போ அவரே அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போன பையனே இப்போ முதலாளி ஆகிட்டான். பல வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது இப்போ அவர் எப்படி தெரியும், இப்போ அவரே டிரைவர். இப்போ முதலாளி நேரமாச்சு புறப்பட்டு மில்லுக்கு போகணுமல்ல, அதே ஸ்லாங்கு. இந்த ஸ்லாங்கை போட்டு டிரைவர் பிஎம்ஆர் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னா டான்ஸர் கேட்டுப்பா இந்த மாதிரி எவனும் பேசலையா, நீ பேசினா தான் வேறு யாராவது விட்டு பேசுனா கெட்டுரும். இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அதுக்கு நீ டப்பிங் வச்சு நீயே நடிச்சிருந்தா விஐபியில் நடித்தேன். அதை ப்ரிவியூ பார்க்க வந்தார் ரஜினி சார். இதே குட்லக் தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து எங்கே பேசுங்க இது என்ன ஒரு டைப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை விட அந்த சௌந்தர்யா அந்த பொண்ணுக்கு 2 பேரும் குழந்தை பிள்ளைங்க. ஆமாம். அவரே சொல்கிறாரு என் பொண்ணுக்கு 2 உங்கள் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க சார், அவர் பேச சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, பேசிக்காமிங்கன்னாரு. தேட்டருக்கு வெளியே பேசினேன் உங்களுக்கு. அப்போவே ரஜினி சார் ஷோல்டரில் தட்டி அனுமோன் என்னோடய நெக்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டார். சூப்பர். அதை மைண்டில் வச்சுட்டு ஒரு 6 months அப்படி தான் இருக்கும். கேஎஸ் ரவிக்குமார் ஃபோன், அனுமோன் ரஜினி சார் எப்போ பார்த்தீங்க? சார் இல்லை சார் இந்த விஐபி படம் பார்க்க வந்தார் அப்போ பார்த்தேன். இல்லை நாங்கள் மைசூருக்கு வந்துட்டோம், இது வரைக்கும் 10 தரம் கேட்டார் அனுமோனுக்கு என்ன கேரக்டர். அவன் போயிட்டாங்க ஷூட்டிங் போய் 2 நாள் அங்கே இருக்காங்க, 2 நாளைக்கு கேட்டிருக்காரு. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் சொன்னார் நீங்கள் வாங்க நான் அவுட்லைன் சொல்கிறேன், நீங்களும் ஒரு ரைட்டர் டைரக்டரு, இதில் என்ன மாறாங்க நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. போனோம் அவுட்லைன் சொன்னேன், பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரமேஷ் கண்ணா, செந்தில், ரஜினி சார் சைடு ஆமாம் காமெடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ராதா ரவி அவங்க சைடு, இவர் நாசர் சைடு யாரும் இல்லை. இப்போ நான் என்ன கதையை கேட்டேன்னா என்ன பண்ணேன், ராதா ரவி நாசரை ஸ்ட்ரெயிட்டாக திட்ட முடியாது அங்கே இருந்துக்கிட்டா, ஆனால் ரஜினியை திட்டுற மாதிரி ஒன்று திட்டிக்கலாம். அது வஞ்ச புகழ்ச்சி அணி தமிழில். உங்களை திட்டுறதுக்கு பதிலாக அவரை திட்டிட்டு உங்களை திட்டுற மாதிரி அது பிளான் பண்ணேன். ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட்டு வச்சோன்னே சொன்னார் ரவிக்குமார் சார், நான் சொல்லிட்டார் நாசர் வந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிறாரு கதையிலன்னு. சரி நான் பிஏ மாதிரியே இருந்தேன் சார்ன்ட்டேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா நாசர் வீட்டுக்கு வருவார் ரஜினி. அப்போ ரவிக்குமார் வந்து அப்போ தான் சொல்கிறார் எனக்கு என்னோடய ஃபஸ்ட் ஷாட்டு, சார் இப்போ ரஜினி வந்து மாடெல்லாம் நிறுத்திட்டு இந்த வீட்டுக்கு முதல்ல வர்றார், ராதா ரவி கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரஜினி சார் பாம்பெல்லாம் பிடிச்சி எம்பேரு படைய பாட்டில் பண்ணி நீங்கள் பார்த்த சென்ஸில் பாம்பெல்லாம் பிடிக்கிறீங்களா, கடிக்காதா கொத்தாதா பயம் இல்லையா, இந்த ஸ்டைலில் கேளுங்கன்னாரு. ரஜினி சார் அங்கேருந்து அந்த ஸ்லாங் அப்படிங்கிறாரு. கரெக்டாக விட்டேன். அப்படி யோசனை பண்ண பார்த்தேன். சரி இவர் இது மேட்ச் பண்ணி ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கையை விட்டிங்களா கடிச்சிட்றாதுங்களாக்குன்னு கடிச்சு பேசினேன். ரஜினி சார் கை தட்டிட்டார். அடுத்த சீன் உள்ள இண்டோர் உள்ள இவங்க 2 உள்ளே கூட்டு போயிது. அங்கேயே சொல்கிறாரு ரஜினி சொல்கிறாரு ரவிக்குமார் சார் இங்கேயே ஒருத்தர் கேளுங்க. பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. கரெக்ட் சார். 1 hourல 2 தரம் பேசிட்டேன். அப்போ நான் பார்த்தேன் லஞ்ச் பிரேக்கில், சரி ரவிக்குமார் சார் சொல்லிட்டேன் எல்லாம் சாப்பிட்ருங்க சார், எனக்கு வேறு டைலாக எழுதாதீங்க, சாரை எப்பப்பெல்லாம் சீனில் பார்க்க போகிற கேட்குறேன் ரிப்பீட் வந்து நல்லா பயங்கர ஒர்க் அவுட் சார், சரியான. ஏன்னா நான் கற்பனை பண்ணல, ஏதோ இந்த ஸ்லாங்கு பிடிச்சி அடிச்சு விட்டேன். ஃபஸ்ட் காப்பி ரெடியானா ரஜினி சார் ஃபோன் பண்ணார், அனுமான் பிக்சர் பார்த்தேன் சூப்பர், இதில் 3 கேரக்டர் பேசப்படுவாங்கன்னாரு. அவரு ஃபஸ்ட் ரம்யா கிருஷ்ணன், நம்பர் 2 மை செல்ஃப், நம்பர் 3 அனுபவங்கிறாரு. எனக்கு அப்பா பெரிய ரசிகம் தான் உண்மையிலே. பாருங்கள் அவர் கவனிப்பு. ஒரு ஹீரோ சொல்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன், செகண்ட் மை செல்ஃப், 3வது அனுபவங்கிறாரு. யார் பெரிய நடிகர் திலகமெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். கரெக்ட். 3rd நான் ஒன்று ஆச்சரியமாக போச்சு. அதே மாதிரி தியேட்டரில் போனால் 2 சீன் பேசுனா 3வது சீன் இதுதான் பேசுனா ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம எண்ணத்தை கண்ணையா பேர் வாங்கின மாதிரி தாங்க அந்த படத்தில் வாங்கினார்ல நான் படத்தில். ஆமாம், அந்த மாதிரி அது உண்மையிலே இந்த கொடுப்பனைக்கு காரணம் ரஜினி சார், கேஎஸ் ரவிக்குமார் தான். ஃபண்டாஸ்டிக். அதுதான் எனக்கு விதை போட்டது நடிப்பில். அந்த படப்பிடிப்பில் சிவாஜியை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு? ஐயோ சிவாஜி சார் வந்து என்னோடய அனுபவம் நான் நினைவு சின்ன படம் பண்ணேன், சொந்த படம். அதான் 2வது படம் இல்லையா?
செகண்ட் ஃபிலிம் கரெக்ட், ஓன் ஃபிலிம். அது வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்காக சிவா சார் வீட்டுக்கு போனேன். பிரபுக்கு பேமெண்ட் கொடுக்க போனேன். பிரபு சார் இல்லை, சிவாஜி சார் ஆள் உட்காந்துருக்காரு. உள்ளே போனோன்னே அவரை விட வயசான போய் காலில் விழுகிறாரு. நானும் போய் நீங்கள் அப்படின்னாரு. ஆனால் நான் டைரக்டர் அனுமோகன், நினைவு சின்னப்பட்ட டைரக்டர். ஓ உங்கள் பேர் அனுமோகன். ஏப்பா பிரபு, டைரக்டர் அனுமோகன் வந்திருக்காருப்பா அப்படின்னாரு. அவர் வரல, அவர் எங்கே இருக்கார் உள்ள, ராம்குமார் வந்தார். பிரபு டைரக்டர் வந்திருக்காருன்னு சொல்ல, அதை குளிச்சுட்டு இருக்காரு. சரின்னா பேமெண்ட் ராம்குமார் வாங்கிட்டார். அதுதான் நேராக பேசுறது ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் ஒரு தரம் மறுபடியும் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது. அப்போ உள்ளே போனேன், வணக்கம் அப்படின்னு. என்ன அனுமோகன் எப்படி இருக்கீங்க? இப்படி ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் காப்பி வந்து பார்க்குறாரு சிவாஜி சார். எனக்கு பக்கும் இவரெல்லாம் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளை ஏதாவது சொல்லு. படம் பார்த்து வெளியே வந்தாருங்க, என் பையனை பிரமாதமாக நடிக்க வச்சுருக்கேன் அனுமோகன் அப்படின்ட்டாரு. அதே எனக்கு பெரிய அப்போ நல்ல வார்த்தை இல்லை. அதுக்கப்புறம் 3வது போகும்போது என்ன அனுமோகன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இப்படி பழக்கம். அங்கே போகிறேன், எங்கள் மைசூர் படையப்பாவுக்கு வர்றாரு. அவர் ஏற்கனவே வந்துட்டார். நான் 2 நாள் கழிச்சு தானே போகிறேன். போனோடனே பார்த்தேன், வணக்கங்க அப்படின்னு. என்னடா அவர் இந்த வாடாவட தாராளமாக கூப்பிடலாம், அவர் வயசுக்கு அவர் அனுபவத்துக்கு என்னடா அனு அங்கே வேலை இல்லை, நீங்கள் வந்துட்டியா அப்படி நல்ல பழக்கம். ஸோ வந்து படையப்பாவில் வந்து நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டுகள், நல்ல அனுபவம். பல வெள்ளி விழா படங்கள் ஆர் சுந்தரராஜனால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாருன்னா அசிஸ்டண்ட் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இதுதான் சீனு பேசி முடிப்பார். இப்படி ஒரு சீன் வச்சுக்கோ, இப்போ நான் ஒரு சீன் சொல்லுவேன், பாலானந்த் ஒரு சீன் சொல்லுவேன், பாஷா ஒரு சீன் சொல்லுவாப்பில். எதெல்லாம் பெட்டரெல்லாம் செலக்ட் பண்ணி அவர் மைண்டில் ஒன்லைனாக ஏற்றிக்குவார். இதில் இருக்காது, பேப்பரில் இருக்காது. அப்புறம் நாங்களாக அதை வந்து ஒன்லைன் தான். இது வரைக்கும் அவர் ஸ்கிரிப்டுக்கு டைலாக் எழுதிட்டு போய் டைரக்ட் பண்ணதே கிடையாது. அப்படியா? நோ டைலாக். சீன் பேசும்பொழுது இவன் என்ன பேசுனா அவன் என்ன பேசுனா சீனே பேசுறது. அதனால் இதுதான் டைலாக்னு தெரியும். ஸோ வந்து சொல்ல மாட்டார், ஸ்பாட்டில் சொல்லுவார். நீ சொல்லுப்பா, நீ சொல்லு, நீ இதுக்கு இப்படி சொல்லுமா, நீ இப்படி அங்கேயே தான் சொல்லுவார். இது சொல்ல பாஷா இவங்கெல்லாம் வந்து நோட்ஸ் டைலாக் எழுதிட்டே தான் வருவாங்க. ஒரு ஸ்கிரிப்டு ஒன்லைன் மட்டும் வச்சுக்கிட்டு வித்தவுட் டைலாக்கு இவ்வளோ ஜூப்ளி கொடுத்த ஒரே டைரக்டர்னா ஆர் சுந்தரராஜன். சூப்பர். அப்படியே மைண்டில் வச்சுருப்பாருங்க. நீங்கள் இதை விட அவன் பயங்கர சிவாஜி ரசிங்க. அவர் சிவாஜி சார் நடித்த முதல் பராசக்தி படத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்த எல்லா படத்துலையும் ஒரு படத்தில் அவருடைய முதல் பாட்டு இது, 2வது பாட்டுட்டு ஆர்டரை சொல்லுவார். சிவாஜியோட 150 படத்தையும் சொல்லுவாருங்கிறேன். நீங்கள் திடீர்னு கலாட்டா கல்யாணத்தில் 3வது பாட்டு எதுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். பயங்கரமான ஊட்டி வரையர் உள்ள கடைசி பாட்டு எதுன்னு கேட்டால் சொல்லுவார். டவுட் ஒரு தடவை வாலியே கேட்டார், அந்த பாட்டு எதில் வருதுங்கன்னு இவர்கிட்ட கேட்டாருங்க. நிறைய ஞாபகம் சொல்லி நல்ல இசைஞானி, ஒரு இசை அறிவு கொஞ்சம் அதிகம். இல்லைன்னா ராஜா சாரோட உட்காந்துட்டு இவ்வளோ ஹிட்டு பாட்டில் வாங்க முடியாது. ஏன்னா அவர் போடுற டியூனில் செலக்ட் பண்ணுறது இது நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஞானம். ஸோ கிரேட். அதில் வைதேகி காத்திருந்தால் வந்து ஃபஸ்ட்டு ஏவிஎம் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் விஜயகாந்த் ஒன்றா கொஞ்சம் ரிவர்ஸ் போனோடனே அப்புறம் தூயவன் சார் சொல்லி பஞ்சவர்ணன் சேர்ந்து அந்த படம் எடுத்தது. விஜயகாந்த் நடிகரில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்போ வந்து நான் பாடும் பாடம் ரிலீஸ் ஆனதுனால வந்து சிவகுமார் வச்சு பண்ணுங்கன்னாரு. பட் எங்கள் டைரக்டருக்கு அந்த கேரக்டர் சிவகுமார் கரெக்ட் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஆக்ஷனும் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், 2 கலந்த ஒரு ஹீரோ அது. ஸோ அது சிவகுமார் எப்படின்னா அவங்க வந்து இப்போ பிஸ்னஸாக அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து வேணாம், வேறு ஏதாவது சான்ஸ் பாருங்கன்ட்டார். அதனால் வந்து தோயவன் சார் சொன்னால் பஞ்சவர்ணன் சேர்ந்து பண்ணாங்க. அந்த டைமில் வந்து பஞ்சன்னா அவுட்லைன் என்ன அவுட்லைன்னு 2 வரியில் சொல்லுங்கள் சுந்தரராஜனார் தூயவன். நீங்கள் எங்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு. அது என்ன, 1 டம்ளர் தண்ணி இல்லாதனால ஒருத்தன் வாழ்க்கை இப்படியாச்சு, 6 பூரம் தண்ணி இருந்தனால ஒருத்தி வாழ்க்கை இப்படியாச்சு, இதான் கதைன்ட்டார். இது ஸ்கிரிப்டே சூப்பர். இது ஒரு அவுட்லைன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்தது. அதில் சாங்ஸ் அது இளையராஜா கிரேட். ஸோ அப்படி தான் அது ஹிட் ஆச்சு. ஸோ எப்படின்னா அவருக்கு வந்து அந்த இசையில் உள்ள ஒரு ஆர்வம் ஸ்கிரிப்டில் என்ன மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவார்,
இந்த சீனுக்கு பதிலாக இப்படி ஒரு சீன் வச்சா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நினச்சி கோயம்புத்தூரில் படம் பார்த்துக்கிட்டேன் ம் பாக்யராஜே இப்படியே தான் இப்படி பதிலாக இந்த மாதிரி டைலாக் சொல்லி தான் நல்லா இருப்பார் அவரெல்லாம். ஸோ அப்போவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அனுபவங்கள் அவங்களுக்கு. இப்போ எங்கள் அனுபவம் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சதை விட நாங்கள் படங்களில் பார்த்து கற்றுக்கிட்டது தான் அனுபவமே. மொத்த கதையும் அவரே எழுதுவாரா இல்லை மற்றவங்க டிஸ்கஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து இல்லை ஒரு அவுட்லைன் பிடிச்சிருவார். ஸ்க்ரீன் ப்ளே வந்து எல்லோரும் உட்காந்து பண்ணுவோம். ஒவ்வொரு சீனை எப்படி போகலான்றது பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சீனை எடுக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு காமெடி சீனை எடுக்க அது கவுண்டமணி செந்தில் ஆக்ட் பண்ணாலும் அந்த சீனை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அவுட்டோரில் தான் நிறைய எடுத்திருக்கோம். க்ரௌடு சிரிக்கலன்னு வைங்களேன், இந்த சீன் வேஸ்டியான்ட்டுருவார். தூக்கி இந்த சீன் வேணாம், வேறு மாதிரி நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டுருவார். சூப்பர். ஏன்னா இங்கேயே எவனும் சிரிக்கல, அங்கே எவையா தேட்டரில் சிரிக்க போகிறான். கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட், கரெக்ட் தான். ஸ்பாட்டில் சிரிக்கணுமில்ல. ஸோ வந்து தூக்கிடுவார். அப்புறம் அவருக்கு என்னென்னா எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே அவர் ஒரு சென்டிமெண்ட் சீன் எடுக்கிறான்னு வைங்களேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் சீனை பார்த்துட்டே இருப்போம். ஒரு ஹீரோயின் அழுது நடிச்சிட்டு அப்படியே திரும்பி சுந்தரராஜ் பார்த்தீங்கன்னா அவர் அழுகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த சீன் சக்ஸஸ்ன்னு தெரியுது. அந்த உணர்வு சினிமா பார்க்கும்பொழுது எத்தனை பேருக்கு அழுது இருக்கான் பாசமான படம், அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே சிரிக்கிறது, பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அழுகிறது, ரெண்டும் வந்து அது ஹிட்டு தானே. ஸோ அப்படி வந்து அவருக்கு அந்த உணர்வு பூர்வமாக பார்ப்பார். ஸோ இந்த சீன் எல்லோரும் கை தட்டிட்டாங்கன்னா டாப்பு, ஆவரேஜ் ஆனால் பரவாயில்ல, ஓகே தப்பிச்சிட்டோம் அப்படிம்பார். ஒன்றுமே இல்லை தூக்கிடு படத்தில் தூக்கிடுவார், வைக்க மாட்டார் சீனை. அந்த அனுபவம் அதிகம் வரும். வைதேகி காத்திருந்தார் படத்தில் தான் கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் பேசப்படுற ஒரு காம்பினேஷனாக அமைஞ்சது இல்லையா? இல்லை அது வந்து அவராக சுந்தரராஜா சொன்ன ஆலினால் அழகுராஜ். ஏன்னா அழகுராஜுன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்யராஜ் சார். ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அழகுராஜ். அவரையே வந்து இவர் அவர் எல்லா விஷயத்தையும் சினிமாக்குள்ள எல்லா விஷயம் பேசுவார் அழகுராஜ். அப்போவே பெயர் வச்சார் சுந்தரராஜா, ஆளினாள் அழகுராஜ். ஆமாம், நீ ஆளினாள் அழகுராஜ் தான்டாம்பார். அதே பேர் தான் அங்கே வச்சோம், ஆளினாள் அழகுராஜ்னு. அப்போ மைக் செட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இது சைக்கிள் கடை. ஏன்னா சுந்தரராஜ் சார் வந்து அவங்க ஊரில் வந்து காஃபி இது பேக்கரி பக்கத்துலேயே சைக்கிள் கடை. அந்த சைக்கிள் கடையில் என்ன பேசுகிறோம் பிடிப்பாங்கிறதெல்லாம் அவருக்கு அனுபவம் அதிகம். ஸோ அந்த அனுபவங்களை வச்சு அந்த சைக்கிள் கடை மாதிரி வச்சு அது கவுண்டமணி ஓனர் மாதிரி வச்சு ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணார். அப்போ அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது செட்டெல்லாம் போட்ட இதில் தான் நம்ம போரூரில் தான் எடுத்து அப்போ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சுந்தரராஜ் சார் என்ன சொன்னாங்க, ஏப்பா கோயம்புத்தூரில் சைக்கிள் கடை பெட்ரமாஸ் லைட்டெல்லாம் வச்சுருப்பான், ஒரு 2-3 பெட்ரமாஸ் லைட்டெல்லாம் மாட்டுங்கன்னாரு. சீன் கிடையாது, அட்மாஸ்பியருக்கு பெட்ரமாஸ் லைட்டில் வாடகை கொடுவோம் கோயம்புத்தூரில், அந்த மாதிரி வெய்யான்னாரு. அப்போ பாஷா திலீப் குமார் டைரக்டருக்கான, ஆமாம் சார் பெட்ரமாஸ் லைட்னா எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும் சார், எங்கள் வீட்டில் இப்படி தான் சார் கரண்ட்டு போய் எங்கள் அப்பா வந்து பெட்ரமாஸ் லைட்டு வச்சு அது ஒர்க்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்கள்ல, அதுக்கப்புறம் அது தொடக்கூடாது சார், இது எப்படிப்பா எரியுதுன்னு போய் தொட்டேன் சார், உடஞ்சி போச்சு, எங்கள் அப்பாட்ட தருமடி வாங்கினேன்னார். அவன் அதையே சீனாக வச்சோம். அப்போ அந்த ஸ்பாட்டில் எடுத்த சீன் அது, அவன் சொன்னோன்னே அப்படியே எடுத்தோம். இன்றைக்கி வரைக்கும் பெட்ரமாஸ் காமெடி சூப்பர், பெரிய ஹிட் இல்லை. இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது, இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, என்ன அதுக்கெல்லாம் உடச்சு விட்டீங்க? அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய எல்லா படங்கள்லையுமே காமெடிங்கிறது ஸ்பாட்டில் சொல்கிறது. இவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், பாலானந்த் ஒன்று சொல்லுவேன், உடனே கவுண்ட் பண்ணி டபுள் ஆக்கி சொல்லிடுவார். இப்படி தான் கேரக்டர் என்னன்னு மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது. ஒன்று சொல்ல வரும் சார், இப்போ நீங்கள் ஒன்று சொல்லும்போது நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொன்னேன் கவுண்டர் பண்ணி சாருக்கு ஒன்று தோணும், அவர் சொன்னோன்னே செந்தில் ஒரு கவுண்டர் சொல்லுவான், செந்தில் கவுண்டர் பாலானந்த் எடுத்து கொடுப்பான், இப்படி. ஸோ அப்படி தான் காமெடி சென்ஸ் சுந்தரராஜ் சாருக்கு அதிகம், ஈவன் எனக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பாலானந்த், ராஜேந்திரகுமார், பாஷா எல்லாருமே கொஞ்சம் அந்த சென்ஸ் உள்ளோம். ஸோ இப்போது சுந்தரராஜ் சார் சொல்லுவார், யாரோ ஒருத்தர் கேட்கும்போது ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், சார் நீங்கள் வந்து இவ்வளோ சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்கீங்க, பட் உங்கள் அசிஸ்டன்ஸாக இருந்தவங்க இந்த அளவுக்கு பெருசாக வர முடியல, காரணம் என்னன்னு சுந்தரராஜ் சொன்ன பதில் உண்மையிலேயே ஒரு கிரேட். நான் வெள்ளி விழா கொடுத்ததுக்கு காரணம் எனக்கு அமைந்த உதவியாளர்கள். அந்த மாதிரி உதவியாளர் அவர்களுக்கு கிடைக்கல, அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலான்ட்டு. சூப்பர், கிரேட். எங்களை எப்படி தூக்கி வச்சு பேசியிருக்காரு பாருங்க, கிரேட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.